என் பையனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம ஆச்சு. நேத்து வந்து திடீர்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக வேண்டியதா போச்சு. 2 வாரத்துக்கு முன்னாடி நான் என்ன விஷயத்துக்காக அவஸ்தைப்பட்டுட்டு இருந்தேனோ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்ப என் பையனுக்கும் வந்துட்டு அதே பிரச்சனைக்காக ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதா போச்சு. சரி சீக்கிரமா வந்து குணமாயிரணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்ட்ட வேண்டிக்கிட்டு, நேத்து வந்து வீட்டுக்காரும் பையன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போம்போது சீக்கிரமா வந்துட்டனால கொஞ்சம் ஆறுதலா இருந்தது. ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்த பின்னாடி பையன தூங்க வச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் டின்னர் சமைக்க வேண்டியதா போச்சு. டின்னருக்கு வந்து வேற பிளான் இருந்தனால நான் வந்து இட்லி, தோசைக்கெல்லாம் மாவு எதுவும் ஊற வைக்கல. ஏற்கனவே இருந்த மாவு காலி ஆயிருச்சு. நைட் வந்து ஊற வச்சுக்கலான்னு தான் இருந்தேன். ஹாஸ்பிட்டல்ல இருந்தே லேட்டா வந்துட்டனால எதுவும் வந்துட்டு செய்ய முடியல. சரின்ட்டு வரும்போதே பார்த்தீங்கன்னா, மாவு பாக்கெட் ஒண்ணு வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்படியே தோசை ஊத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற சட்னி, சாம்பார் செய்யறதுக்கெல்லாம் எதுக்கும் டைம் இல்ல. கார சட்னி மட்டும் ஒண்ணு அரைச்சுட்டு அதில அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலான்ட்டு, கார சட்னி அரைச்சுட்டு ஒரு முட்டை மட்டும் ஃபுல் பாயில் மாரி போட்டுட்டு, அதுக்கப்புறம் அது கூடவே வச்சுட்டு தோசையும் சாப்பிட்டுட்டோம். யாருக்கும் சாப்பிடுற மூடு நேத்து இல்ல. இருந்தாலும் சாப்பிடாம நைட்ல படுத்துட்டா, அது வேற ஏதாவது கிளப்பி விட்டுருச்சுன்னா கஷ்டம்னு சொல்லிட்டு, இருக்கிறத சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்தாச்சு.